டிசி மோட்டார் டிரைவர் சர்க்கியூட் L293D L298N. ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எம்பெடட் சிஸ்டமில் டிசி மோட்டாரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிரைவர் சர்க்கியூட் அப்படின்றது செலக்ட் பண்ணுவோம். அப்படி டிரைவர் சர்க்கியூட் செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து L293D அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் சர்க்கியூட்டோ இல்லை வந்து L298N அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் சர்க்கியூட்டோ செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு டிரைவர் சர்க்கியூட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா L293D அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் சர்க்கியூட். இந்த டிரைவர் சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா L298N அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்படின்றது L293D டிரைவர் சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 மில்லிஆம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் கரண்ட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வோல்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4.5ல இருந்து 36 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா L298 அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் சர்க்கியூட் வந்து 5 வோல்டேஜ்ல இருந்து 35 வோல்டேஜ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணும். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டிரைவர் சர்க்கியூட் தான், அதாவது டியூவல் மோட்டர் கண்ட்ரோலுக்கான டிரைவர் சர்க்கியூட் தான். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு டிரைவர் சர்க்கியூட்டை செலக்ட் பண்ணும்போது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, இந்த டிரைவர் சர்க்கியூட்டை செலக்ட் பண்ணுறதா இந்த டிரைவர் சர்க்கியூட்டை செலக்ட் பண்ணுறதா அப்படின்னா நம்மளோட மோட்டாரோட அவுட்புட் கரண்ட் எந்த மாதிரியான கரண்ட் தேவைப்படும், லெஸ் தென் 600 மில்லிஆம்ஸ் அப்படின்னா இந்த டிரைவர் சர்க்கியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் தென் 600 மில்லிஆம்ஸ்க்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, மோட்டார் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த டிரைவர் சர்க்கியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரைவர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பைபோலருக்கான டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிப்பு பேஸில் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோட்டாரை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு மோட்டரை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் சர்க்கியூட் L298N பொறுத்த வரைக்கும் டார்லிங்டன் பேட் டிரான்சிஸ்டர் மெத்தடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஹச் பிரிட்ஜ் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி ஹீட் சிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹை கரண்ட்டுக்கு வந்து இந்த டிரைவர் சர்க்கியூட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம ஒரு மோட்டார் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு மோட்டாருங்கிறத இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். போத் டிரைவர் சர்க்கியூட்லேயே நம்ம வந்து மோட்டரை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும்.